சென்னையின் பல பகுதிகளில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் தாராளமாக கிடைப்பதாக புதிய தலைமுறையில் வெளியான செய்தியை தொடர்ந்து போதை மருந்து தடுப்பு காவல் பிரிவினர் நடத்திய சோதனையில் 4 பேர் கைது செய்யப்பட்டனர். கஞ்சா பொட்டலங்கள் எளிதாக விற்பனை செய்யப்படுவதை புதிய தலைமுறை கள ஆய்வு நடத்திய ரகசிய ஒளிப்பதிவு செய்து ஒளிபரப்பியது. இந்த காட்சிகளை வைத்து போதை தடுப்பு காவல்துறையினர் 8 தனிப்படைகளை அமைத்து தேடுதல் வேட்டை நடத்தினர். அதில் சூளைமேடு, சேத்துப்பட்டினம், டிபி சத்திரம் பகுதிகளில் கஞ்சா பொட்டலம் விற்பனை செய்த டேவிட், ராஜா, சதீஷ், ஸ்ரீதர் ஆகிய 4 பேரை கைது செய்தனர். சோதனையின் போது பறிமுதல் செய்யப்பட்ட கஞ்சா பொட்டலங்களுடன் கேரட்களும் இருந்தன. கேரட்டை துண்டுகளாக்கி அதன் நடுப்பகுதியில் துளையிட்டு கஞ்சாவை அடைத்திருந்தது அதில் தெரிய வந்தது. மேலும் நுங்கம்பாக்கம் ரயில்வே பாலத்தின் கீழ் கஞ்சா விற்றவர்களை பிடிக்க காவல்துறையினர் சென்றபோது குற்றவாளிகள் தப்பிவிட்டனர். இதையடுத்து கஞ்சா விற்பனையை தடுக்க தொடரும் சோதனைகள் தொடரும் என்றும் விற்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் காவல்துறையினர் எச்சரித்துள்ளனர்.